2026 சட்டமன்ற தேர்தலில் விசிகேவுக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த 8 தொகுதிகளுடைய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த 8 தொகுதிகள் காட்டுமன்னார் கோவில் தொகுதி, செய்யூர் தொகுதி, திருப்போரூர் தொகுதி, திண்டிவனம் தொகுதி, அரக்கோணம் தொகுதி, கள்ளக்குறிச்சி, பண்ருட்டி, பெரியகுளம். இந்த 8 தொகுதிகளில் 6 தனி தொகுதியும் 2 பொது தொகுதியும் விசிகே இந்த முறை போட்டியிடும் போது விசிகேவோட கட்சியோட வளர்ச்சியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. தொடக்கத்துல அச்சுராஜா, பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய அச்சுராஜா அவர்களால விசிகே ஒரு தீண்டத்தகாத கட்சின்னு சொல்லப்பட்டது. பின்னால அன்புமணி கூட சொன்னாரு, திருமாவளவன் பின்னாடி எந்த படித்த இளைஞர்கள் யாருமே கிடையாதுன்னு. நிறைய பேர் படித்த வக்கீல், டாக்டர், நிறைய பேர் ஸ்டாண்டு திருமாவளவன் சொல்லி போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் தொடக்கத்துல ஐயா ராமதாஸ் சொன்னாரு, திருமாவளவன் நாடக காதல் கம்பெனி வச்சிருக்காரு. அதாவது அந்த கட்சி நாடக காதல் செய்து பணம் சம்பாதிக்கிற கட்சின்னு சொல்லி அவரும் தொடர்ந்து பல விமர்சனங்களை அவர் மீது வச்சார். இன்னைக்கு கால அரசியல் என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கூட்டணியில் வர்றதுக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். அண்ணன் திருமாவளவன் அசைஞ்சு போனா ராமதாஸ் அவர்கள் டிஎம்கே கூட்டணியில சேர்ந்துடலாம். அதுக்காக என்ன சொல்றாரு பாருங்க, திருமாவளவன் என் தம்பி மாதிரி, அவருக்கு எனக்கு என்ன விமர்சனம் இருக்கு அப்படி ஏத்துக்கிறார். அந்த இடத்துக்கு வந்துச்சு திருமாவளவனுடைய அந்த விசிகே கட்சி. பிஜேபி சைட்லேருந்து வானதி சீனிவாசன் கூட அந்த விசிக தலைவர் திருமாவளவன் பாஜக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு நேரடி அழைப்பு. அப்படி ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு விசிக வளர்ந்து வந்திருக்கு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் 4 தொகுதிகள் வெற்றி பெற்றாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் 8 தொகுதிகளில் எத்தனை தொகுதி வெற்றி பெறுவாங்கன்னு நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இதுவரை 8 தொகுதியில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்கே கூட்டணிங்கிறது அவ்வளவு வலுவா இருக்கு. ஏடிஎம்கே கூட்டணிங்கிறது முழுக்க முழுக்க பாஜகவுடைய ஆளுமையினால சூழப்பட்டிருக்கு. என்டிகே பெரியான வாக்கு வித்தியாசம் பெறாது. ஏன்னா போன முறை 8.4% வாக்கு சதவீதம் பெற்று அங்கீகாரம் பெற்றிருந்தாங்க. இந்த முறை விஜய் கூட்டணி அவங்க விஜய் தரப்புல அதிகப்படியான முதல் தலைமுறை வாக்காளர்களையும் இளைஞர் வாக்காளர்களையும் கொஞ்சம் அதிகமா பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு போதுமான வாக்குகள் போவதற்கு இந்த முறை 26 தேர்தல்ங்கிறது கொஞ்சம் கடினம் தான்.